அனைவருக்கும் வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க நாடகக்கலை. ஆரணி மாநகரம் டி. ஆனந்தன் நாடக அமைப்பாளர். வைகாசி மாதம் 21ஆம் நாள் புதன்கிழமை 4/6/2025. இன்று நமது நாடகமன்றங்கள் எந்தெந்த கிராமத்துக்கு போகுது என்று பார்க்கலாம். ரோஜா நாடகமன்றம். ரோஜா நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா செவலாம்பாடி நந்திபுரம் காலனி. இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சேத்பட்லேருந்து அவுலூர்பேட்டை போகிற ரூட்டில் போனீங்கன்னா செவலாம்படி கூட்ரோட்லேருந்தே போனீங்கன்னா செவலாம்படி நந்திபுரம் கால்நிலை. இன்று இரவு ரோஜா நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும். நமது மனோ நாடகமன்றம் என்ன பார்த்தீங்கன்னா நம்பர் 5 பட்டணம். இது ரூட் எப்படின்னு பார்த்தா முள்ளன்றம். அதாவது இது வரகூர் பட்டணம்னு சொல்லுவாங்க. ஆரணிலேருந்து போனோன்னா முள்ளன்ற ரூட்டு. அப்படி வந்தீங்கன்னா காவனூர்லேருந்து வந்தீங்கன்னா கண்ணமங்கலம் ரூட்டில் வரகூர் பட்டணத்தில் இன்று இரவு மனோ நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும். நமது ரூபணி நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆதனூர் மதுரா காந்தி நகர். இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறிலிருந்து திமிரி ரூட்டில் போனீங்கன்னா ஆதனூர் மதுரா காந்தி நகரில் இன்று இரவு ரூபணி நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும். நமது சஞ்சய் நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா அமர்நாத் புதூர். இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்கத்துலேருந்து புதுப்பாளையம் ரூட்டில் போனீங்கன்னா அமர்நாத் புதூர் என்ற கிராமத்தில் இன்று இரவு சஞ்சய் நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும். நமது தாமரை நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா செங்காடு மோட்டூர். இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வாலாஜிலேருந்து வள்ளும்பாக்கம் ரூட்டில் போனீங்கன்னா செங்காடு மோட்டூர் என்ற கிராமத்தில் தாமரை நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும். நமது இளஞ்சிட்டு நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கைனிப்பாக்கம். ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா மருவத்தூர் பக்கத்தில் கைனிப்பாக்கம் என்ற இடத்தில் இளஞ்சிட்டு நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும். இன்று இத்தனை நாடகமன்றங்கள் தான் நாடகம் இருக்கிறது. நாடக ரசிகர்கள் நாடகத்தை சென்று அமைதியான முறை பார்க்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். என்றும் அன்புடன் டி. ஆனந்தன் நாடக அமைப்பாளர். நாடக கலைக்கு வாய்ப்பு கொடுங்க, ஆதரவுக்கு. என்றும் அன்புடன் ஆனந்தன். வாழ்க தமிழ், வளர்க நாடக கலை.